அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. நிறைய பேர் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருப்போம். அப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எந்த சாமியை கும்பிட்றது, என்ன தீப முறைகள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ எதுவாக வேணும்னாலும் இருக்கட்டும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீப வழிபாடு மட்டும் கண்டிப்பாக நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக அந்த ஒரு தீபமானது உங்களுக்கு நிச்சயம் சொல்யூஷன் கொடுக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுவும் முருகனை மட்டுமே நம்பி நீங்கள் ஏற்றுகிற ஒரு தீபம். ஏன்னா இந்த ஒரு முருகனுக்காக நம்ம ஏற்றுகின்ற ஒரு தீபம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. எல்லா குடும்பத்துலேயும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து ஓடவே கூடாது. ஏன்னா வாழ்க்கையை நம்ம துணிச்சலோடும் தைரியத்தோடும் தான் நம்ம எதிர்கொள்ளணும். நம்ம குடும்பத்தில் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். கடன் தொல்லையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் நல்ல ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் நல்லபடியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கலாம், இல்லை கணவருடைய ப்ரமோஷன், உங்களுடைய ப்ரமோஷன், அது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நிறைய பேருக்கு சொந்த வீடு கனவுங்கிறது ரொம்ப நாளாக அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நல்லபடியான ஒரு இடம், வீடு இது எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்காது. சிலருக்கு கையில் வாங்கி வச்சுருப்பாங்க இடத்த. ஆனால் அந்த இடமானது ஏதாச்சும் ஒரு வில்லங்கம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, அப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாட்சாத்தமாக நீங்கள் முருகனை மட்டும் நம்பி நீங்கள் ஏற்றுகின்ற ஒரு தீபம். இந்த ஒரு தீபம் ஏற்றினா நமக்கு இந்த கோரிக்கைகள்லாம் நடக்குமா, இந்த எல்லா பிரச்சனையும் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கையே. முருகனை மட்டும் நீங்கள் நம்பி இந்த ஒரு தீப முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். அது உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் ரொம்ப ரொம்ப குடும்பமானது நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். நீங்கள் என்ன கோரிக்கைகள் வச்சு நீங்கள் முருகன்கிட்ட கேட்டுட்டு இந்த வெத்தலை தீபத்தை நம்ம போடுறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையானது நல்ல ஒரு மாற்றம், நல்ல மிராக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாமே நடக்கும். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை ஆட்டோமேட்டிக்காக முருகனை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த வெற்றிலை தீபம். எதற்காக இந்த வெற்றிலை தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி ப்ளஸ் இலை தான் இந்த வெத்தலை. நம்ம வெத்தலைன்னு சொல்லுவோம் தமிழில். இந்த வெற்றிலை நம்ம எல்லா ஃபங்க்ஷன், எந்த பூஜையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், வெற்றிலை இல்லாத ஒரு சுப காரியங்களே கிடையாது. ஏன்னா வெற்றிலைக்கு அப்படிப்பட்ட சக்திகள், மகத்துவங்கள் இருக்குது. வெற்றிலையோட நுனியில் லக்ஷ்மி தேவியும், அதோட நடுவில் சரஸ்வதியும், காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக வரலாறுகள் சொல்லுது. எல்லா செடியுமே மொட்டாயி, பூவாயி, காயாயி அதுக்கப்புறம் தான் பழமாகும். திருப்பி அதிலிருந்து ஒரு விதை கிடைக்கும். ஆனால் வெத்தலை மட்டும் ஒரே ஒரு உருவம் தான், அதற்கு வேறு எதுவுமே கிடையாது. அது அதனால தான் அதுக்கு கடவுளோடைய மிகப்பெரிய ஒரு சக்தி, நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ரொம்ப சக்தி இருக்குது. அதாவது வெத்தலை அப்புறம் பாக்கு இது ரெண்டுமே சேர்ந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணுவும் பார்வதி தேவியோட மறு உருவம்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட வெற்றிலை வச்சு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகள் தான் நமக்கு நடக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படி நல்ல ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வேண்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை, எதற்காக இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகனுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். சுப காரியங்களாக இருக்கட்டும், சுபகாரிய தடைகளாக இருக்கட்டும், இல்லை நிலம், பூமி, வீடு அது மாதிரி உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும், கல்யாணம் நடக்கிறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேண்டி மனசில் வேண்டினாலும் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை, அதாவது காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9, இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்கோ அந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் முதல்ல 6 வெத்தலை எடுத்துக்கணும். நிறைய பேர் வீட்டிலே வெத்தலை செடிகள் இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே நீங்கள் பறித்து வச்சுக்கிறது நல்லது. இல்லைம்மா எங்கள் வீட்டிலலாம் இல்லை வெத்தலை செடி இல்லை, நாங்கள் கடையில் தான் வாங்கணும்னு கேட்டால் கடையில் முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 6 வெத்தலையை நல்லா, நம்ம எப்பவுமே வெத்தலையை தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவக்கூடாதுங்க. நல்லா ஒரு ஈர துணி வச்சு தான் துடைக்கணும். ஏன்னா நம்ம அப்படி தண்ணி ஊற்றி கழுகிறப்ப மகாலட்சுமியோட ஒரு அம்சமானது விட்டு போயிருங்கிறது ஒரு ஐதீகம். துணி வச்சு நல்லா ஒன்று தொடச்சிட்டு, ஏன்னா அழுக்கு தூசிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, தொடச்சிட்டு அதனுடைய காம்புகள் தனித்தனியாக நம்ம எடுத்துடணும். 6 வெத்தலையை ஒரு நல்ல சின்னதான ஒரு பித்தளை தட்டு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையோட நுனியில் மஞ்சள் அல்லது சந்தனம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம்.
பன்னீர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கலாம். 2 தண்ணி விட்டு நல்லா குழச்சிட்டு நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வெத்தலையோட நுனியில் நம்ம வைக்கணும். 6 வெத்தலைக்கும் நுனியில் நீங்கள் வைக்கணும். வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த தட்டில் வச்சு நீங்கள் அழகாக ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு சுற்றிலையுமே இப்படி ரவுண்டு மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கு எப்படி முடியுதோ அது ஒரு 6 வெத்தலையும் வச்சுட்டு அதற்கு நடுவில் சின்னதான ஒரு அகல் விளக்கு, இதில் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம், அதாவது அவங்கவுங்களுடைய இஷ்டம். அது மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் சுவாமிக்கு வந்து சிகப்பு கலரில் இருக்கிற எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்ல, செம்பருத்தி பூவாக இருக்கலாம், செவ்வரளி பூவாக இருக்கலாம், ரோஸாக இருக்கலாம், இல்லை எங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜவ்வந்தி பூ தான் இருக்கனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட எந்த பூ இருக்கோ அந்த பூ வச்சுட்டு நம்ம அந்த வெத்தலைக்கு நம்ம சுற்றிலையும் நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம் நீங்கள் ஏற்றணும். இது கரெக்டாக செவ்வாய் ஹோரில் நீங்கள் பண்ணணும். இது முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு நிவேதனமாக உங்கள்கிட்ட என்ன பொருளாக பாலாக இருக்கலாம், இல்லை ட்ரை கிரேப்ஸாக இருக்கலாம், இல்லை மாம்பழம், உங்கள்கிட்ட என்ன சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் ஏதாச்சும் வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இல்லாட்டி 2 வெத்தலை பாக்கு பழம் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக அந்த வெத்தலை தீபத்து முன்னாடி நீங்கள் உட்காந்து நீங்கள் முருகனை நினச்சி உங்களுடைய மனசில் இருக்க கோரிக்கைகள் என்ன வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணுங்க. நீங்கள் வடக்கு முகம் இல்லாட்டி கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் உட்காரணும். உட்காந்து உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ, நமக்கு என்ன தெரியுதோ, இல்லாட்டி முருகா போற்றின்னு சொல்லலாம், இல்லாட்டி எவ்வளவோ இப்போ வந்து கூகுளில் யூடியூப்லலாம் முருகனுடைய சாமியோட பாட்டுகள் நிறைய இருக்குது. இல்லை எங்களுக்கே ஸ்லோகம் சொல்ல தெரியுமானா நீங்கள் அது மாதிரி படிக்கலாம், இல்லாட்டி வேல்மாறல் படிக்கலாம், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகனுக்காக நினச்சிட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எளிமையான ஒரு இதை நீங்கள் பாடல்கள் நீங்கள் பாடி நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் மட்டும் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக இது குறைந்தது ஒரு 9 வாரம் பண்ணலாம். 6 வாரம் கணக்கு வச்சுக்கலாம், 9 வாரம் கணக்கு வச்சுக்கலாம், 11 வாரம் கணக்கு வச்சுக்கலாம். அப்படி முருகனை நீங்கள் நினச்சி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எத்தனை வாரம் நினச்சி நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அதற்கான ஒரு வழி, என்ன ஒரு கல்யாணத்துக்குன்னு வச்சிங்கன்னா அதற்கான வழியானது கண்டிப்பாக திறக்குங்க. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு வழி வந்து அந்த முருகன் வந்து கண்டிப்பாக நம்ம கண்ணில் வந்து காமிச்சு கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வெற்றிலை தீபம். அதனால் இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசு தளராமல் இந்த செவ்வாய்க்கிழமை முருகனை மட்டுமே நினச்சி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளாக தூளாக அப்படியே பஞ்சாக பறந்து போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்ல முறையில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த வெத்தலையை நாங்கள் என்ன பண்ணுறது அடுத்த நாளைக்குன்ட்டு. இதை நீங்கள் உங்களோட செடிக்கு அடியில் போட்டுடலாம், இல்லாட்டி கால்படாத இடத்துல இந்த வெத்தலையை போட்டுருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக முருகன் காமிப்பார். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.